சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் அக்கட்சியின் 2வது பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினிஷ் சரவணன் வழங்கிட கேட்கலாம். வினிஷ், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பகிரலாம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கமலஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்களுடைய தலைமையில மக்கள் நீதி மய்யம் தொடங்கி 2வது பொதுக்குழு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் 1414 பேர், சிறப்பு அழைப்பாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 2570 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் இருந்து மக்கள் நீதி மய்யத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், மண்டல அளவிலான நிர்வாகிகள், நிர்வாக குழு, செயற்குழு என ஒட்டுமொத்தமாக 2500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு 2021ஆம் ஆண்டு தான் நடைபெற்றது. அதற்கு பிறகு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தவில்லை. கட்சியினுடைய விதிமுறைகள் படி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் என விதிமுறைகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தீர்மானங்களை பொறுத்தவரை 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல், நீட் நுழைவுத் தேர்வு விவகாரம் உட்பட 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியினுடைய நிரந்தர தலைவராக கமலஹாசன் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதே போல உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தலிலுமே மீண்டும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டுமா அல்லது தனித்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்களா என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பொதுக்குழுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் கமலஹாசன் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் கேட்டறிந்து தெரிந்து கொள்வார். அதன் பின்னர் கட்சியை பலப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் 234 தொகுதிகளுக்கும் தனித்தனி மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் என கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாகவே கமலஹாசன் அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திருந்தார். அதன் அடிப்படையில் கட்சியினுடைய கட்டமைப்பு முழுமையாகவே தமிழ்நாடு முழுவதுமே கட்சியினுடைய கட்டமைப்பு முழுமையாக மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக மாவட்ட செயலர்கள் தனித்தனியாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள். மறுசீரமைப்பு செய்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கமலஹாசன் மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. சுமார் 1 மணி நேரம் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.